விஞ்ஞானி ரிஷிக்கு அநீதி நடப்பதையும் அவனது குடும்பம் கொல்லப்பட்டதையும் தனது உளவுத்துறை பலத்தால் மூடி மறைத்தவர் இவர்தான். ரிஷியின் மரணத்திற்கு பின்னால் எந்த ஒரு விசாரணையும் நடக்காமல் பார்த்து கொண்டதற்கு பிரதிபலனாக லார்ட் மில்லர் இவருக்கு லண்டனின் ஸ்விஸ் வங்கி கணக்குகளில் பில்லியன் கணக்கில் பணத்தை கொட்டினார். டெல்லி அணு உலையின் பாதுகாப்பு வளையங்கள் மற்றும் குளிரூட்டும் அமைப்பின் இரகசிய ப்ளூ பிரிண்டுகளை ஆண்ட்ரூ பிலிப்ஸுக்கும் சிண்டிகேட்டிற்கும் கசியவிட்ட கருப்பு ஆடு இவர்தான். இந்தியாவின் மிக உயரிய அணுசக்தி ஆலோசகராக இருந்து கொண்டே சிண்டிகேட்டின் பயோ வெப்பன் மற்றும் பயோ இஎம்பி ஆராய்ச்சிகளுக்கு தேவையான கதிரியக்க பொருட்களை ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்தியாவிலிருந்து இரகசியமாக கடத்தி கொடுத்தவர். இந்த 3 பேரின் பேராசையையும் பதவி ஆசையையும் லார்ட் மில்லர் சரியாக பயன்படுத்தி கொண்டான். இவர்களை இந்தியாவின் மிக உயரிய இரகசிய குழுவாக மாற்றி இவர்களின் மூலமாக இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செய்திகளை விலைக்கு வாங்கினான். ஆனால் டெல்லி அணு உலை மிஷனில் ஆண்ட்ரூ பிலிப்ஸ் மாட்டிக்கொண்ட உடனே இந்திய உளவுத்துறைக்கு இந்த 3 அதிகாரிகள் மீது சந்தேகம் வந்தது. தங்களின் துரோகம் அம்பலமாக போவதை உணர்ந்த ராகவன், அனிருத் மற்றும் பிரகாஷ் சர்மா ஆகிய மூவரும் கடந்த வாரம் தங்களின் போலி பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தி ஒரு நள்ளிரவில் சிண்டிகேட்டின் இரகசிய தனி விமானம் மூலம் லண்டனுக்கு தப்பி ஓடி வந்தனர். லார்ட் மில்லரிடம் தஞ்சம் புகுந்தால் அவனது சர்வதேச கூலிப்படை தங்களை காப்பாற்றும் என்றும் லண்டன் அண்டர் கிரவுண்ட் கோட்டையை தாண்டி இந்திய படையினரால் தங்களை தொட முடியாது என்றும் நம்பினர். அதனால்தான் இப்போது நடுக்கடலில் ரிஷியும் வீழ்த்தப்பட்ட செய்தி கேட்டவுடன் மூவரும் மரண பயத்தில் லார்ட் மில்லரின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள். மில்லர், ஹரிஷ் சாதாரண ஆளில்லை. அவன் டெல்லி அணு உலையையும் காப்பாத்திட்டான், நடுக்கடல்ல ரிஷியையும் வீழ்த்திட்டான். இப்போ அவன் எங்களை தேடி லண்டனுக்கு வந்துட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று நடுங்கினான் அனிருத் மேனன். லார்ட் மில்லர் கொடூரமாக சிரித்தான். பயப்படாதீங்க, இது இந்தியா இல்லை, லண்டன். இந்த தலைமையகத்தை சுற்றி 500க்கும் மேற்பட்ட சர்வதேச கூலிப்படையினர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட அதிநவீன பிளாஸ்மா கானன்ஸ் ஆயுதங்கள் இருக்குது. ஹரிஷ் உள்ள நுழைஞ்சா அவனோட பிளாட்டினம் ரெட் கவசம் இந்த பிளாஸ்மா எனர்ஜிக்கு முன்னாடி உருகி போயிடும். மில்லர் பேசி முடிப்பதற்குள் ஒட்டுமொத்த பாதாள கோட்டையின் மின்சாரமும் சட்டென தடைப்பட்டது. எமர்ஜென்சி ரெட் லைட்ஸ் சுழலத் தொடங்கின. டும்! கோட்டையின் பிரம்மாண்டமான டைட்டானியம் இரும்பு கதவு ஏதோ ஒரு பெரும் ஏவுகணை தாக்கியது போல உடைந்து உள்ளே இருந்த கமாண்டோக்கள் மீது வந்து விழுந்தது. அந்த புகை மண்டலத்திற்கு நடுவே கருப்பு ஓவர்கோட், கருப்பு கண்ணாடி அணிந்து கம்பீரமாக நடந்து வந்தான் ஹரிஷ். அவனது 2 கைகளிலும் பிளாட்டினம் ரெட் ஒளி இருண்ட அந்த சுரங்கத்தையே பகல் வெளிச்சமாக மாற்றும் அளவுக்கு பிரகாசித்தது. என் தேசத்துக்கு துரோகம் பண்ணின கருப்பு ஆடுகள் இங்கதான் இருக்கீங்களா? ஆட்டத்தை தொடங்கலாமா? ஹரிஷின் குரல் மரண இடியாக ஒலித்தது. சுடுங்கடாவ என்று மில்லர் கத்தினான். நூற்றுக்கணக்கான கமாண்டோக்கள் ஒரே நேரத்தில் பிளாஸ்மா துப்பாக்கிகளால் ஹரிஷை நோக்கி தீயை கக்கினர். நீல நிற பிளாஸ்மா கதிர்கள் ஹரிஷை நோக்கி பாய்ந்தன. ஆனால் ஹரிஷ் தன் கைகளை முன்னால் நீட்டி ஒரு பிரம்மாண்டமான பிளாட்டினம் ரெட் எனர்ஜி கேடயத்தை எனர்ஜி ஷீல்டு உருவாக்கினான். பிளாஸ்மா கதிர்கள் அனைத்தும் அந்த கேடயத்தில் மோதி அவனுக்கே எனர்ஜியாக மாறின. இப்போ என் முறை. ஹரிஷ் ஒளியின் வேகத்தில் காற்றில் பாய்ந்தான். அவனது வேகம் சிண்டிகேட் ஆட்களின் கண்களுக்கு ஒரு மின்னல் கீற்றாக மட்டுமே தெரிந்தது. ஹரிஷ் தன் ஸ்பின்னிங் கிக் மற்றும் அதிவேக குத்துகளால் கமாண்டோக்களின் அதிநவீன கவசங்களை சில்லு சில்லாக உடைத்தார். அவன் காற்றில் சுழன்று உதைத்த வேகத்தில் அங்கிருந்த கம்ப்யூட்டர் சர்வர்களும் ஆயுத கிடங்குகளும் ஒவ்வொன்றாக வெடித்து சிதறின. வெறும் 5 நிமிடங்களில் லண்டன் சிண்டிகேட்டின் ஒட்டுமொத்த படையும் இரத்த வெள்ளத்தில் தரைமட்டமானது. துரோகம் செய்த அதிகாரிகள் மூவரும் பயத்தில் சிறுநீர் கழிக்கும் நிலைக்கு சென்று நாற்காலியின் பின்னால் ஒளிந்து கொண்டனர். லார்ட் மில்லர் தன் கையில் இருந்த இரகசிய தற்கொலை பாம் சுவிட்சை அழுத்த போனான். ஆனால் அதற்குள் ஹரிஷ் அவனது கையை பிடித்து பின்னுக்கு திருகினான். மிகப்பெரிய சத்தத்துடன் மில்லரின் கை உடைந்தது. உன் சிண்டிகேட் சாம்ராஜ்யம் இதோட முடியுது மில்லர். ரிஷியோட குடும்பத்தை அழிச்சதுக்கும் என் தேசத்துக்கு துரோகம் பண்ணினதுக்கும் இதுதாண்டா தண்டனை என்று கூறி ஹரிஷ் தன் பிளாட்டினம் ரெட் ஒளிரும் முஷ்டியால் மில்லரின் நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். மில்லர் சுவரில் மோதி ரத்தம் கக்கி மயங்கி விழுந்தான். மறுநாள் காலை லண்டன் தேம்ஸ் நதிக்கரையில் மென்மையான சூரிய ஒளி படர்ந்திருந்தது. சர்வதேச பாதுகாப்பு படையினரும் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீசாரும் அந்த இரகசிய கோட்டையை சூழ்ந்து கொண்டனர்.
மயங்கி கிடந்த லார்ட் மில்லரையும் இந்தியாவின் துரோக அதிகாரிகளையும் சங்கிலியால் பிணைத்து இழுத்துச் சென்றனர். ஹரிஷ் லண்டன் வீதிகளில் தனியாக நடந்து வந்தான். அவனது கம்யூனிகேட்டர் மீண்டும் லேசாக அதிர்ந்தது. உலக வரைபடத்தில் லண்டன் புள்ளி பச்சை நிறமாக மாறியிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் ஒரு புதிய ரகசிய புள்ளி சிவப்பு நிறத்தில் மின்னத் தொடங்கியது. அது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் மற்றும் பினாக்கிள் அமைப்பின் இந்திய கிளையின் மோதல் நடக்கும் இடம். ஹரிஷ் மீண்டும், ஒரு சகாப்தம் முடிஞ்சா இன்னொன்று ஆரம்பிக்கும். பினாக்கிளா இல்லை ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜான்னு பார்த்துருவோம். ஹரிஷ் லண்டனிலிருந்து சென்னை வந்ததும் பினாக்கிள் பற்றிய முழு விவரங்களையும் ஆராயத் தொடங்கினான். பினாக்கிள் அமைப்பை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை சேகரித்து கொண்டிருந்த சமயத்தில் ஹரிஷின் கைகளில் இருந்த ஃபோன் அலறியது. டிஸ்பிளேவில் நிகிதாவின் பெயர் மின்னியது. ஃபோனை காதில் வைத்தான். சார், ஒரு பேட் நியூஸ். நம்ம ப்ளூ வாட்டர் கம்பெனியோட 51% ஷேர்ஸை வாங்கின விஷயம் எப்படியோ லீக் ஆயிடுச்சு. முகிலோட ஆட்கள் நம்ம லீகல் டீம் மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிகிதா இழுத்தாள். விஷயத்துக்கு வா நிகிதா. ஹரிஷின் குரல் பனிக்கட்டியாய் உறைந்திருந்தது. டாப் 10 ஆர்கனைசேஷனோட அர்ஜென்ட் மீட்டிங் இப்போதான் முடிஞ்சிருக்கு சார். பினாக்களை எதிர்க்க அவங்களுக்கு பவர் பில் ஃபார்முலா வேணும். அதுக்காக அவங்க இந்த முறை உங்கள் மாமியாரை இல்லை உங்கள் ஒய்ஃப் சந்தனாவை டார்கெட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஹரிஷின் கண்கள் சிவந்தன. அவனது உள்ளுணர்வு ஏன் எச்சரித்தது என்பது இப்போது அவனுக்கு புரிந்தது. சந்தனா இப்போ எங்கே இருக்கா? இன்டர்வியூ முடிஞ்சு அவங்க இன்னும் ப்ளூ வாட்டர் ஆஃபீஸ் கேம்பஸை விட்டு வெளியே வரல சார். ஆனால் முகிலோட ஆட்கள் அங்கே கிளம்பிட்டாங்க. நிகிதா, பிரசன்னாவோட பாடிகார்ட் டீமை உடனே ப்ளூ வாட்டர் ஆஃபீஸ்க்கு போகச் சொல்லு. நான் அங்கே தான் வர்றேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். ப்ளூ வாட்டர் எக்ஸ்போர்ட் கம்பெனியின் பார்க்கிங் ஏரியாவில் சந்தனா நடந்து வந்து கொண்டிருந்தாள். நேர்காணலில் வெங்கி நடந்து கொண்ட விதம் அவளுக்குள் ஒருவித சோர்வை ஏற்படுத்தியிருந்தது. திடீரென்று ஒரு கருப்பு நிற எஸ்யூவி கார் அவளுக்கு முன்னால் வந்து சத்தமாக பிரேக் போட்டு நின்றது. அதிலிருந்து முகமூடி அணிந்த 3 ஆட்கள் இறங்கினர். சந்தனா அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு என்று அவள் கத்துவதற்குள் ஒருவன் அவளது கையை பலமாக பற்றினான். சத்தம் போடாம வண்டில ஏறு என்று அவன் மிரட்ட, சந்தனா தன் கையில் இருந்த ஹேண்ட்பேக் கொண்டு அவளது முகத்தில் பலமாக அடித்தாள். ஆனால் மற்றொருவன் அவளை பின்னாலிருந்து பிடித்து காரை நோக்கி இழுத்தான். அப்போது மின்னல் வேகத்தில் அங்கே ஒரு பைக் வந்து நின்றது. ஹெல்மெட்டை கழற்றாமலேயே பாய்ந்து வந்த அந்த நபர் சந்தனாவை பிடித்திருந்தவனின் கையை திருப்பி ஒரே அடியில் கீழே சாய்த்தான். அவனுடைய ஒவ்வொரு அடியும் இடி விழுவது போலிருந்தது. சில நொடிகளில் அந்த 3 கடத்தல்காரர்களும் இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடந்தனர். அந்த நபர் ஹெல்மெட்டை கழற்றினான். அது ஹரிஷ். ஹரிஷ், நீங்க எப்படி இங்க? சந்தனா பயமும் ஆச்சரியமும் கலந்த குரலில் கேட்டாள். ஹரிஷ் அவரது கைகளை பற்றி, உனக்கு ஒன்றும் ஆகலையே சந்தனா என்று பதற்றமாக கேட்டான். அவள் இல்லை என்று தலையசைத்ததும் அவளது நெற்றியில் லேசாக முத்தமிட்டு, நீ பயப்படாத, காரில் ஏறு என்றான். அதே நேரத்தில் பிரசன்னாவின் பாடிகார்ட் டீம் அங்கே வந்து சேர்ந்தது. தரையில் கிடந்த கடத்தல்காரர்களை சுட்டி காட்டிய ஹரிஷ், பிரசன்னா, இவனுங்களை உங்கள் கஸ்டடியில் எடுங்க, யார் அனுப்புனதுன்னு வாய் திறக்கணும் என்று கட்டளையிட்டான். அடுத்த 1 மணி நேரத்தில் முகிலின் காலேஜ் ஆஃபீஸில் உத்ரனும் முகிலும் அடுத்த கட்ட நகர்வுக்காக காத்திருந்தனர். முகில், உன் ஆளுங்க கிட்ட இருந்து அப்டேட் வந்ததா? சந்தனாவை லாக் பண்ணிட்டாங்களா? உத்ரன் சிகரெட்டை பற்ற வைத்தபடி கேட்டான். இன்னும் கால் வரல உத்ரன், ஆனால் அவங்க கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க. முகில் பேசி கொண்டிருக்கும் போதே அறையின் கதவு பலமாக உதைத்து திறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். அவனுக்கு பின்னால் கம்பீரமாக வந்து நின்றனர் தீபக், ராபர்ட் மற்றும் ஐரா. உத்ரனும் முகிலும் பதறி அடித்து கொண்டு எழுந்தனர். ஹரிஷ், நீ எப்படி இங்க? முகில் நடுங்கினான். ராபர்ட் முன்னே வந்து முகிலின் காலர் பிடித்து தூக்கினான். உன் ஆளுங்க இப்போ பிரசன்னாவோட கஸ்டடியில் நரகத்தை பார்த்துட்டு இருக்காங்கடா. எங்கள் பாஸோட ஒய்ஃப் மேலேயே கை வைக்க பார்ப்பீங்களா என்று கர்ஜித்தான். ஹரிஷ் மெதுவாக உத்ரனின் மேஜை முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். உத்ரனின் கண்களை நேராக பார்த்தான். உத்ரன், என் மாமியாரை கடத்தினப்பவே உன்னை சும்மா விட்டது ஏன் தப்பு. இப்போ என் மனைவியையே கடத்த பிளான் பண்ணியிருக்கீங்க. டாப் 10 ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற வேலை கேவலமாக இல்லை? ஹரிஷ், பினாக்கில் உலகத்தையே அழிக்க பார்க்குறாங்க. எங்களுக்கு பவர் பில் ஃபார்முலா வேணும். அதுக்காகத்தான் நாங்கள். உத்ரன் மழுப்ப முயன்றான். ஸ்டாப் இட். ஹரிஷ் மேஜையை பலமாக தட்டினான். பினாக்கிலை எதிர்க்க உங்களுக்கு தைரியமும் இல்லை, திறமையும் இல்லை. அதுக்கு என் குடும்பத்தை பகடைக்காயாக்குறீங்களா? இதோ பாரு,
இனிமே டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்க எந்த ஒரு காலேஜாவது என் குடும்பத்து பக்கமோ பிஸ்னஸ் பக்கமோ வந்தால் அடுத்த நிமிஷம் உங்கள் அத்தனை காலேஜும் தியானா மீடியாவோட சொத்தாயிடும். உங்களை நடுத்தெருவில் நிற்க வைப்பேன். ஹரிஷ் அங்கிருந்து வெளியேறி தனது காரை நோக்கி நடந்தபோது இருட்டிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அது சத்யன் மற்றும் நாதன். சத்யனின் முகம் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் சிவந்திருந்தது. நாதன்சன் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை அவன் நடந்த சதித்திட்டத்தின் மூலம் உணர்ந்திருந்தான். ஹரிஷ், சத்யன் தயக்கத்துடன் அழைத்தான். எங்களை மன்னிச்சிரு. டாப் 10 ஆர்கனைசேஷன் இவ்வளவு தரம் தாழ்ந்து போகும்னு நான் நினைக்கல. நீ சொன்னது தான் சரி. இது நீதிக்கான அமைப்பு இல்லை, அதிகார போட்டி. ஹரிஷ் சத்யனை பார்த்து லேசாக சிரித்தான். சத்யன் சார், நான் அப்போவே சொன்னேன், நான் பிஸ்னஸ் மேன். ஆனால் பினாக்கிளை அழிக்கணுங்கிறதுல எனக்கும் அக்கறை இருக்குது. ஏன்னா அவங்க என் அமைதியான வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல். அப்படியானால் நீ ஹெர்பல் மெடிசன் தயாரித்து தர சம்மதிக்கிறாயா? நாதன் கேட்டார். கண்டிப்பா, ஆனால் டாப் 10 ஆர்கனைசேஷனுக்கு இல்லை. சத்யன் சார், நீங்கள், நாதன் சார், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்காரே நீரஜ், அவரோட டீம், நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய டீமை உருவாக்குவோம். பவர்பில் மற்றும் ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாமே நீரஜோட டீமுக்குத்தான் போகும். பினாக்கிலுக்கு எதிரான போரை நாம் நம்ம வழியில் சந்திப்போம். இதுக்கு நீங்கள் சம்மதிச்சா டீல் ஓகே. ஹரிஷ் கையை நீட்டினான். சத்யனும் நாதனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு புன்னகையுடன் ஹரிஷின் கையை பற்றினர். டீல் ஓகே ஹரிஷ். சென்னையின் பிஸ்னஸ் உலகத்தை மட்டுமல்ல, இனி பினாக்கிள் மற்றும் டாப் 10 அமைப்புகளின் தலைவிதியையும் மாற்ற ஹரிஷின் புதிய வார் டீம் தயாரானது. புதிய கூட்டணியை உருவாக்கிய மறுநாளே முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.